தமிழ்நாடு மாத்திரம் இல்லைங்க, அவர் இந்தியா முழுவதும் துரோகத்துக்காகவே பெயர் பெற்றவர். ராஜதந்திரங்கிற பேர்ல மற்றவங்களுக்கு துரோகம் செய்வதில் இன்றைக்கு ஒரு எம்பளம் வைக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் வைக்கணுங்கிற அளவுக்கு தகுதி வாய்ந்தவர். துரோகத்திற்காக, துரோகத்தால், சுயநலத்தால் ஒரு கட்சியையே தனக்கு கேடயமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவர் என்ற முறையில் அவர் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா முழுவதும் சென்று மக்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். அந்த வெற்றி என்பது மக்களோட வெற்றி. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சி அதை உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி சீமான் கருத்து வைக்கிறாரு. ஆனா நாளைக்கு முதலமைச்சருக்கு அரிட்டாப்பட்டியில பாராட்டு விழா நடத்துறாங்க. இதை எப்படி பாக்கணும்? அதாவது திமுக என்றாலே இரட்டை வேடம் போடுவார்கள். அது கச்சத்தீவில் தொடங்கி காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், பெரியார் அணை பிரச்சனையாக இருக்கட்டும், நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு டங்ஸ்டன் வரை அவர்களுடைய நிலைப்பாடு இரட்டை வேடம்தான். ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டில் நாமெல்லாம் வருந்தத்தக்கக்கூடிய அளவில் மதங்களுக்கு இடையே பிரச்சனை வருகின்ற அளவிற்கு, மத சண்டைகளை தூண்டுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியிலே பல விஷயங்கள் நடந்து வருகிறது. அதையெல்லாம் தடுக்கவில்லை. அதுபோல அண்ணன் தம்பிகளாக இந்த தென் தமிழ்நாட்டில் வாழ வேண்டிய தேவர் மற்றும் தேவேந்திர சகோதரர்களிடையே பிரச்சனைகள் உருவாகின்ற அளவுக்கு இன்றைக்கு பல நிகழ்வுகள் நடப்பதை இந்த ஆட்சியாளர்கள் தடுப்பதில் ஆர்வம் காட்டாமல் அமைதி பூங்காவாக தமிழகம் நிலவ வேண்டும் என்பதில் இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்ற அச்சம் இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவி கூலிப்படைகள் அதிகமாகி கொலை கொள்ளை சம்பவங்கள், செயின் பறிப்புகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதுவரை நாம் கேள்விப்படாத அளவிற்கு அதிகரித்து வருகின்ற நிலையில இப்ப 26 தேர்தலுக்கு முன்பு அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் மத சண்டைகளையும் சாதிய சண்டைகளையும் உருவாக்குவதற்கு ஏதோ சதித்திட்டம் தீட்டப்படுகிறதோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. இங்கெல்லாம் அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக உறவு சொல்லி வாழ்கின்ற மக்களிடையே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில தீய சக்திகள் முயற்சி செய்கின்றன. அதை இந்த அரசாங்கம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் கவனத்துடன் அதில் செயல்பட்டு காவல்துறையை சரியாக செயல்பட விட்டு இது போன்ற நிகழ்வுகள், வருந்தத்தக்க நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாக்க வேண்டும். இப்ப டங்ஸ்டன் விஷயத்தில் அது போன ஆண்டு அங்க டங்ஸ்டன் இருக்கிறது, அதை எடுப்பதற்கு அதை எங்கெங்க இருக்கு, என்ன அதை பற்றி ஏலம் விடலாமாங்கிற கடிதம் டெல்லியிலேருந்து வந்தப்பய இது சமணப்படுகையில் உள்ள பகுதி, மக்கள் தொகை அதிகமாக வாழ்கிற பகுதி, நீர்நிலைகள், விவசாயம் உள்ள பகுதி, இங்க பல்லுயிர் பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி இங்க தேவையில்லைன்னு ஒரு லெட்டர் போட்டு தான் அன்னைக்கு நின்றுருக்கோம். இவங்க இங்க எங்கெங்க டங்ஸ்டன் இருக்கு, எங்கெங்க எடுக்கலாம், ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது இவங்க. அதன் அடிப்படையில தான் மத்திய அரசாங்கத்தில் உள்ள பிஜேபி கூட்டணியில் இருக்கேங்கிறதுக்காக பேசல, கிளியரா அறிக்கை மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்களே கொடுத்திருக்காங்க. பிப்ரவரியிலேருந்து ஆரம்பிச்சு நவம்பர் 7 இந்த டெண்டர் ப்ராசஸ் வரைக்கும் அமைதியா இருந்துட்டு மக்கள் விரும்பல என்னதோ இன்னுமா இவர்கள் நான் பதவியில என்ன சங்ஷன் வந்தா நான் பதவியிலே இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறவங்க தீர்மானம் நிறைவேற்றாங்க. நீட் தேர்வு வேணான்னு தான் தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதை இவர்களால் செய்ய முடிஞ்சிச்சா? இதுல உண்மையிலேயே மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு மத்திய அரசாங்கம், குறிப்பாக
தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர் அன்பு சகோதரர் அண்ணாமலை மற்றும் அங்கு உள்ள தலைவர்கள், இங்கு உள்ள பேராசிரியர் மற்றும் பல தலைவர்கள் இங்க இருக்கிற நிலைமையில் அங்கு மாண்புமிகு பிரதமர் அவர்களிடமும் மாண்புமிகு கிஷன் ரெட்டியும் எடுத்து சொல்லி, நான் வந்தப்பே பேசினேன், உங்களுக்கு தெரியும். அங்க வந்தப்ப இந்த திட்டம் உறுதியாக நின்றுவிடும், நான் முக்கிய தலைவர்களிடம் பேசிவிட்டு தான் வர்றேன் அப்படின்னு நான் சொல்ல வேணாம், ஏன்னா அவங்க வந்து சொல்லட்டும், அவங்க செய்யட்டுங்கிறதுல நான் அந்த உத்தரவாதத்தை பெற்றுட்டு தான் நான் வந்தேன். கொஞ்சம் டிலே வந்தது காரணமே அது சம்பந்தமா பேசி அங்க விரும்பல, அது திட்டம் தேவையில்லை, அது செயல்படுத்தக்கூடாது, அது மக்களுக்கு பாதிப்பை தரும் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கம், மாண்புமிகு பிரதமர் அவர்கள், மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் முழு முயற்சியோட மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அங்கு போராட்டம் நடத்தியவர்கள் நியாயமாக போராடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் முழு முயற்சி செய்து அதை நிறுத்தியவர்கள். அந்த கிரெடிட் எல்லாம் பாஜகவுக்கு தான் போகுமே தவிர, உங்களுக்கு தெரியும், நான் உண்மையை பேசி யதார்த்தத்தை பேசக்கூடியவர். இதுல வந்து அரசியல் ஸ்டண்ட் அடிக்கணும் விரும்பல, அதுதான் உண்மை. ஏன்னா பல முறை நாங்கள் அவர்களிடம் சொன்னப்ப அது முதல்ல அன்னைக்கு வர்றப்ப கூட திரு அண்ணாமலை நான் போனல ஜனவரி 4 கூட அந்த உறுதியாக வராது அந்த திட்டம். நீங்க அதை போய் தைரியமாக அங்க சொல்லுங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு உங்களுக்கு நம்ம கூட்டணி, தேசிய ஜனதா கூட்டணி மக்களுக்கு உறுதியாக இருப்போம். நீங்க சொல்லுங்க, உறுதியாக நல்ல செய்தி வரும். இன்னும் சொல்ல போனா ஜனவரி 18 இங்க மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் வருவதா இருந்தப்பயே இங்க உள்ள நிர்வாகிகளை அழைத்து சென்று அங்க வந்து அந்த அறிவிப்பை வெளியிட செய்வதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு நான் பேசுனது நீங்க பாத்தீங்கன்னா நான் ஆணித்தரமா சொன்னேன், வரவே வராது. ஒருவேளை 1% யாரோ ஒரு முயற்சியால் அது வந்தால் நாம் அனைவரும் உங்களோட நிற்போம். அதுக்கு நமக்கு ஆதரவாக தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வேணா அதை ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா தெரியும் உங்க தொலைக்காட்சியில். அதனால என்னை பொறுத்தவரை இதற்கு முழு காரணம் பாரத பிரதமரும் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதரர் அண்ணாமலை மற்றும் அங்கு உள்ள நிர்வாகி அனைத்து தலைவர்களும் தான் அதுக்கு காரணம். அங்கு உள்ள நிர்வாகிகள் தான் காரணம். இதான் உண்மை. சரி, அவருடைய தரம் அவ்வளவுதான். அது ரொம்ப வருத்தம் தர்றது. ஏன்னா எங்க சித்தப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறவர் தான் அவர். எங்க சித்தப்பா மறைந்த திரு எம்என்னுக்குலாம் அவர் நல்ல நண்பராக அறியப்பட்டவர் தான். எங்க சித்தப்பாவுடைய மறைவு நிகழ்ச்சியில கூட அந்த படத்திறப்புல கூட அவர் வந்து எங்க சித்தப்பாவோட எல்லாம் பேசியிருக்காரு. நாமெல்லாம் அண்ணாவோட வழியில் இருந்தவர்கள், புரட்சித் தலைவரை பின்பற்றவர்கள், அம்மாவின் தொண்டர்கள். தமிழ்நாட்டில் இது போன்று மற்ற தலைவர்களை, அது குறிப்பாக மறைந்த தலைவர்களையும் பிற கட்சி தலைவர்களையும் நாகரிகமான முறையில் அவர்கள் மீது விமர்சனம் வைப்பது தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுபோல விளம்பரத்திற்காகவும் வியாபார நோக்கத்தோடும் பேசுவது உண்மையிலேயே மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் தருவார்.